கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பாலியல் சம்பவம் மனதை அதிக வேதனைப்படுத்துகிறது. பல்வேறு கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. இந்த சம்பவம் என்ன நடந்தது என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் இந்த வீடியோ மூலமாக பெற்றோர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க இந்த மாதிரியான சூழலை எப்படி தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத குறித்து சில பாயிண்ட்ஸை உங்களிடத்துல வெளிப்படுத்த விரும்புகிறேன். அந்த பிள்ளை என்சிசி கேம்புக்கு போகும் பொழுது அங்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது. ஆசிரியர்கிட்ட போய் சொன்னா அந்த ஆசிரியர்கள் அதற்கு மேல இருக்கிற அத்தாரிட்டி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அத்தாரிட்டிஸ் பேசி இந்த பிள்ளைய தான் சமாதானப்படுத்துகிறார்கள். வெளியில தெரிய விடாம பாதுகாக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அன்னாச்சி பழம், பப்பாளி எல்லாம் வாங்கி கொடுத்து அடுத்து அந்த என்சிசி இதில் வந்து நடந்த போட்டியில் நீ தான் நம்பர் 1, எல்லா பரிசும் உனக்கு தான் அப்படின்னு பரிசையெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வாயை கட்ட முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. விஷயம் நேரடியாக பெற்றோர்களுக்கு தெரிந்து அது சைல்டு ஹெல்ப்லைன் அந்த இடத்திற்கு சென்று போலீஸுக்கு போய் விஷயம் பூதாகரமாக மாறி இப்பொழுது எல்லாரும் உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நடத்திய அந்த நபர் சிவராமன், அவருடைய சான்றிதழ் எல்லாமே போலியானது. இது போல இன்னும் 10க்கு மேற்பட்ட பள்ளிகளிலே அவர் இதே சான்றிதழை கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கூட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர்களா போய் ஒருத்தர் வந்து போலியானவரா சரியானவரான்னு பார்க்க முடியும்? பெற்றோர்கள் இதை எப்படி சரி செய்ய முடியும்? நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க கொடுத்திருக்கிற சர்டிபிகேட் சரியா தவறான்னு செக் பண்ண முடியும். இந்த பள்ளியை மாத்திரம் நாம வந்து இந்த இடத்துல குறை சொல்லிவிட முடியாது. மற்ற பள்ளிகளும் கூட இந்த சான்றிதழை சரிபார்க்காம அவரை வேலைக்கு அமர்த்தி இருந்தால் அவங்களும் குற்றம் செய்தவர்கள் தான். அதுக்குமே ஒரு ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருகிறேன். நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்லை. எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இதை எப்படி நான் கையாளுவது? நான் முதலாவது பெற்றோர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகள், கடைசியாக ஆசிரியர்களுக்கும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறது மட்டுமன்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து இதை போட்டு காண்பியுங்கள். அவங்க கண்டிப்பாக இதை கேட்க வேண்டும். சரிங்களா? அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது பெற்றோர்களுக்கு வருகிறேன். முதல் குறிப்பாக பெற்றோர்களே, நம்மளுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுவதிலோ மற்ற சில இடங்களிலோ பங்கேற்பதுண்டு. இதற்காக வெளியிடத்தில் செல்ல வேண்டி இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈவன் இப்பொழுது பப்ளிக் எக்ஸாம் வரும்போது கூட ஸ்கூல்லேயே தங்க வைக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸும் இருக்கிறது. அப்ப சட்டத்தின்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு 100 பேரோ 50 பேரோ 10 பேரோ ஒரு அறையில் தங்கினால் அவங்க கூட ஒரு பெண் ஆசிரியை கண்டிப்பாக தங்க வேண்டும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த பெண் ஆசிரியையினுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு எளிதாக நீங்க வந்து போன் பண்ணி என்னுடைய மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் என்ன செய்யலாம்? அவங்களிடத்துல விசாரிக்கலாம். அதே சமயத்துல நீங்க உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் போன் பண்ணி இன்றைக்கு நாள் எப்படி போச்சு எல்லாத்தையும் நீங்க டெய்லி விசாரிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதாவது இந்த மாதிரி வெளி இடத்திற்கு செல்லும் பொழுது. ஆனா இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவங்கள தனியா தான் தங்க வச்சிருக்கிறாங்க. உடன் எந்த ஆசிரியையும் தங்கவில்லை. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது நாம அவர்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறதா அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக அவங்க அங்கிருந்து நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டீச்சர்ஸ் கிட்ட அதற்கான வழிவாசல்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபோன் நம்பர் எளிதாக அந்த டீச்சர்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியாட்டி அது பெரிய பிரச்சனை. நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கலாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க எப்படி எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, இதை ஏன் இப்படி செய்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அதற்கு சரியான பதில் இல்லைன்னா உங்க பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க அனுப்பவே வேண்டாம். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளிடத்துல நீங்கள் பேசி ஏதாவது அசௌகரியம் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அவங்க எளிதாக உங்களிடத்துல எல்லா பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அவங்களிடத்துல நெருக்கமா இருக்கணும். சரிங்களா? அதை நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது. நம்பர் 4, ஒருவேளை உங்க குழந்தைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் அது சிறிதோ பெரிதோ உடனடியாக இந்த நம்பரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 1098 இந்த எண்ணுக்கு உடனடியாக கூப்பிட்டு, இது குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த எண்ணுக்கு நாம கூப்பிட முடியும்.
இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை நீங்க உடனடியாக மனதில் வைத்துக்கொண்டு உடனே கால் பண்ணி சொல்லிருங்க. அந்த இடத்திற்கும் தாமதிக்காமல் உடனடியாக சென்று விடுங்கள். இந்த நம்பரை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 1098. அடுத்து 5வது குறிப்பாக, நிறைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த தவறுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு சிறியதாய் தோன்றலாம், சாதாரணமாய் தோன்றலாம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய தவறாக இருக்கும். அவங்களால அதை சகித்துக் கொள்ள முடியாததா இருக்கும். ஆனா நீங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை, நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளு, இதை சரி பண்ணிக்கப்பா, அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க என்பது போன்ற எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை அது டோட்டலாவே காணாம போயிடும். உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்ப மாட்டாங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையுமே உங்களிடத்துல கொண்டு வர மாட்டார்கள். அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நம்பர் 6, ஏதோ ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல சொந்தக்காரங்க, சொந்த மாமாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், சொந்தக்காரங்க யார் மூலமா வேண்டுமானாலும் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை உங்களுடைய பிள்ளைகள் எடுத்துட்டு வந்தா, இந்த சொந்தக்காரங்க, மாமன், மச்சான், உறவுன்னு ஒருபோதும் பார்க்காதீர்கள். உங்களுடைய மகளுக்காக தைரியமா நின்னு தட்டி கேளுங்க. எத்தனை பேர் உங்களை விட்டுட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் தான் முக்கியம், அங்க உறவுகள் அல்ல. ஆனா நீங்க அதை உறவுகள் நம்ம கெட்டு போயிரும், எப்படி நாளைக்கு இதாகிறது, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை வெறுத்து விடுவார்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பெற்றோர்களே, ரொம்ப கவனமா இருங்க. 7வது, பிள்ளைகள் இது போன்ற குற்றச்சாட்டை கொண்டு வரும்பொழுது தயவு செய்து அவர்களை திட்டாதீங்க. நீ ஏதாவது ஒன்றை பண்ணியிருப்ப, நீ என்ன பண்ணுவ, அந்த காலத்தில் எங்கள் லாங்குவேஜில் சொன்னால் பல்லை இழித்து கொண்டு நின்று இருப்பாய், நீ சிரித்திருப்பாய், நீ அதை செய்திருப்பாய், இதை செய்திருப்பாய். நல்லா தெரிஞ்சுக்குங்க, 18 வயதிற்கு கீழாக இருக்கிற பிள்ளைகளுடைய மனநிலைமை உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது போன்று நடந்துச்சுன்னா தயவு செய்து அவங்களுடைய உடையையோ அவங்களுடைய நடை உடை பாவனையோ குற்றம் சுமத்தி அந்த பிள்ளையை அடக்கிறாதீங்க. நாளைக்கு எதையுமே உங்க அந்த பிள்ளை கொண்டு வராது. தயவு செய்து பெற்றோர்களே இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அவங்க எத்தனை முறை குற்றச்சாட்டை எடுத்துட்டு வந்தாலும் அதை கவனமாய் சீர்தூக்கி பார்த்து விசாரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்கள். சரியா? அடுத்து, பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய சில அறிவுரைகள். இந்த விஷயத்தை பிள்ளைகளும் பார்க்கும்படி உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நான் சில குறிப்புகளை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், அதை கவனமாக கேளுங்க. நம்பர் 1, இப்போவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் அம்மா கிட்ட போய் குட் டச் பேட் டச் அப்படின்னா என்னம்மா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, மீண்டும் போய் அம்மாவிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அது என்னம்மா குட் டச் அண்ட் பேட் டச்? அம்மாமார்களே, தயவு செய்து வெக்கப்படாமல், நிறைய வீட்டில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது குட் டச் எது பேட் டச் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளை +2 படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவே நீங்கள் அதை மீண்டும் ஒரு முறை சொல்லி கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. தயவு செய்து அதை சொல்லி கொடுங்க. அடுத்து, பிள்ளைகளே, 2வது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களிடத்துல யாராவது ஏதாவது தவறாக நடக்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று தவறாக உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா நீங்கள் பயந்துடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, உடனடியாக பெற்றோர்களிடத்தில் விஷயத்தை தெரிவிக்க முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை அங்கே வேலை பார்க்கக்கூடிய சில டீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்க ஒரு ஸ்கூலுக்கு கீழே இருக்கிறதுனால 90% அவங்க ஸ்கூலுக்கு சாதகமாக செயல்பட தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னால், ஒன்று என்ன பண்ணலாம், அவங்க உங்களை மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். அப்படியெல்லாம் இல்லை, இது சாதாரணமானது தான், நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு உங்களை மனதை மாற்றலாம். 2வது என்ன செய்யலாம், உங்களை பயமுறுத்தலாம். நீ தான் தப்பு பண்ணியிருப்ப, நாங்கள் எல்லாம் சரியானவர்கள், அந்த ஆசிரியர் ரொம்ப நல்லவர், உன்கிட்ட தான் தப்பு இருக்கு அப்படின்னு பயமுறுத்தலாம். சரி, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும்போது அப்போ என்ன தான் பண்ணுறது? பெஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மா.
யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நிறைய இடங்கள்ல இதை சொல்லுகிறதின் மூலமாக அவர்கள் ஆதாரங்களை அளிக்கலாம், உங்கள காயப்படுத்தலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, எப்பொழுதுமே அப்பா, அம்மா கிட்ட சொல்ல தயங்காதீங்க. உடனடியாக அப்பா, அம்மா கிட்ட என்ன பண்ணிருங்க, அதை சொல்லிவிடுங்கள். அப்படி அதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னால் 1098 இந்த நம்பரை ஞாபகத்தில் வச்சுங்க. எப்படியாவது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இருந்தால் கூட நீங்களே தாராளமாக பண்ணிவிடலாம். அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. முடிஞ்ச வரை உங்க அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லுங்க, மறைத்து விடாதீர்கள். 3வது, நீங்க படிக்கிற இடத்துல மார்க் முக்கியம். ஒருவேளை நீங்க ஏதாவது இந்த என்சிசி வேறு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு கேம்ப் போனா அங்கு பரிசுகளும் முக்கியம்தான். ஆனால் இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு சில பேர் உங்களை பயமுறுத்தலாம். உன் மார்க்கை நான் குறைத்து விடுவேன், நீ ஏன் மார்க்கு கம்மியா வாங்கின, உன்னைய ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்புவேன், ஆகவே நான் சொல்லுகிறதை நீ செய்ய வேண்டும் என்று உங்களை என்ன செய்யலாம், ஏமாற்றி அவர்கள் தங்களுக்கு சாதகமாய் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளா நல்லா கவனிச்சுக்குங்க. மார்க் முக்கியம்தான், ஆனா அது வாழ்க்கை இல்லை, தேவையே இல்லை. தயவு செய்து பயப்படாதீங்க. பரிசு முக்கியம்தான், ஆனா அது வாழ்க்கை இல்லை. இதை வச்சு ஒருத்தர் உங்களை ஏமாற்றினாலோ, நீ ஃபெயில் ஆனதை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டி எதையாவது உங்களிடத்துல அவங்க வேற ஏதாவது செய்தால் தயவு செய்து எங்க அம்மாட்ட சொல்லணுமா சொல்லிக்கங்க. ஃபெயில் ஆக்குறியாப்பா, நீ ஆக்கிக்கன்னு தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்துல பயம் இருக்கலாம். அப்படி ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆகிட்டு போகிறேன்னு சொல்லுங்க. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி ஃபெயில் ஆனால் பரவாயில்லை. தயவு செய்து இதற்காக மனம் வருந்தாதீங்க. சரியா? எந்த அப்பா அம்மாவும் உங்களை திட்ட போகிறது கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சரியா? அடுத்து 4வது பாயிண்டா என்ன சொல்ல வர்றேன்னா, யார் வேண்டுமானாலும் உங்களிடத்துல பேசலாம். அவர் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணலான்னா, உங்களை கன்னத்தை பிடிச்சி கிள்ளி பேசலாம், தோளில் கை போட்டு பேசலாம், சரியா, முதுகில் தட்டலாம். அவர் நல்ல எண்ணங்களில் செய்யலாம், சிலர் தீய எண்ணத்திலும் செய்யலாம், நமக்கு தெரியாது. சரியா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அங்கிள் அல்லது அண்ணா, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஆனால் தொட்டு பேசக்கூடாது. யார் இப்படி பேசினாலும் அவங்கள தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிருன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பேசுங்க, ஆனால் தொடாமல் பேசுங்க அப்படின்னு தைரியமாக சொல்லணும். அது யாராக இருந்தாலும் சரி, மாமா, சித்தப்பா, தாத்தா, யாராக இருந்தாலும் சரி. சரியா? அப்போ யாரை நீங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனால் தைரியமாக நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கிள், நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் என்னை தொடாமல் பேசுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க அடுத்த நிமிஷம் விலகி நின்றுவாங்க. சரியா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை நாம் கொஞ்சம் கூட முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5வதாக, நீங்கள் ஏதாவது யாராவது செஞ்சால் அம்மா அப்பாட்ட கொண்டு போனால் அவங்க திட்டுவாங்க, என்னதான் கண்டிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு செய்து அதை மூடி மட்டும் மறைக்காதீங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாட்ட கொண்டு போங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் அவங்க கொஞ்சம் ஏதாவது உங்களை ஏதாவது பேசலாம், நீ ஏன் அப்படி பண்ண, ஏதாவது ஒன்று கண்டிக்கலாம், ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அதை பார்த்து பயந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை தயவுசெய்து அப்பா அம்மாட்ட இருந்து மறைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க உயிரையே கொடுப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த சின்னதாக திட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எதையுமே அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்கள்ல சில பேர் அந்த பிள்ளைகளை இந்த மாதிரி ஏமாற்றி, நீ இதை உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன்னா உங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் கொன்றுவோம். உடனே இந்த பிள்ளை பயந்து கொள்ளுகிறது, ஐயோ எங்கள் அப்பா அம்மாவை கொன்று விடுவார்களா? ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ஏமாற்றுத்தனம். யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்களை யார் எப்படி மிரட்டினாலும் சரி, நீங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடணும். அவங்க நம்மளை திட்டுவாங்க, அடிப்பாங்க, இல்லை அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வந்துடும். இந்த மாதிரி தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் நினைக்கக்கூடாது. 6வது குறிப்பு, இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. தயவு செய்து இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதை மட்டும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த பாதிப்பு ஒருவேளை நீங்களே அதற்கு சம்மதம் தெரிவித்து உங்களுடைய பூரண சம்மதத்தோடு ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இதை சொல்லி உங்களை யாராவது ஏமாத்தலாம்.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சம்மதத்தோடயே இது போன்ற தவறுகள் நடந்தால், அவங்க அதையே பயமுறுத்தி, "நீ சம்மதிச்சு தான் இந்த தப்பு நடந்திருக்கிறது" அப்படின்னு உங்கள ஏமாத்துனா கூட, நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? தைரியமா போய் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இல்ல நான் தானே சம்மதிச்சு தான் இந்த தப்பு நடந்திருக்கு. அது அப்ப எனக்கும் தானே பிரச்சனை வரும். இல்லை. நீங்க மைனரா இருக்கிறீங்க. 18 வயசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால முடிவெடுக்க முடியாது என்று அரசாங்கம் நம்புகிறது. அரசியலமைப்பு சட்டம் நம்புகிறது. உங்கள யாரு வேணாலும் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? பிரெயின் வாஷ் பண்ணலாம், ஏமாத்தலாம். உங்களுடைய வயது, அந்த ஹார்மோன் மாற்றங்களை ஒருவர் தவறாக தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதனால தயவு செய்து பயப்படாதீங்க. இல்ல நான் சம்மதிச்சு நான் இந்த தவறுக்குள்ள விழுந்துட்டேன். அதனால நான் பேசாமல் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தவற வெளியில கொண்டு வந்து தான் ஆகணும். உங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத திரும்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சரிங்களா? அடுத்து நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. தைரியமா நில்லுங்க. எக்காரணத்தை கொண்டும் பிரச்சனையை சகிச்சுக்கிட்டு போயிரணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இது உங்களை மட்டும் பாதிக்காது. இன்னும் பல பேரை அது பாதிக்கும். அந்த நபர் உங்களோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார். இன்னும் எத்தனையோ பேர் பின்னாடி போய் இதே பிரச்சனையை செய்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே நீங்க எப்படி இருக்கணும்? பாரதி கண்ட பெண்மணி போல தைரியமாய் நின்று கொண்டு வீரமா நீங்க இந்த காரியத்தை இறங்கி செயல்முறைப்படுத்த வேண்டும். இதற்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நாம் கோழைகள் அல்ல. தேவன் நமக்கு உதவியா இருப்பார். சரியா? கடைசியா ஆசிரியர்கள், நிர்வாகம். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு நிர்வாகம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஒருத்தரை வேலைக்கு எடுத்தா அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்றது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. இதற்கு முன்னாடி அவர் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்தாரு, நிறைய ஸ்கூல்ல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவர் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாரு, என்ன பண்றாரு, எப்படி இருந்தாரு, என்ன. ஏன்னா நிறைய ஸ்கூல்ல கண்ணும் காதும் வச்ச மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். உடனே வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தோனே அவரை வெளியே அனுப்பியிருப்பாங்க. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டா உண்மையை சொல்லுவாங்க. தயவு செய்து ஆள் கிடைக்கல, யாருமே இல்லை என்பதற்காக இப்படிப்பட்ட நபர்களை எடுத்து வைத்து உங்க ஸ்கூலுக்கு, உங்களுக்கே நீங்க ஒரு வேட்டு வச்சுக்காதீங்க. இப்படிப்பட்டவர்கள் தங்களை அடக்கிக் கொள்ள மாட்டாங்க. எங்க போனாலும் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். நம்பர் 2, இந்த பிரச்சனை எல்லாம் அதிகப்படியா எந்த இடத்துல எழும்ப வாய்ப்பு இருக்குங்கிறத நிர்வாகத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, இந்த பிடி ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த டான்ஸு, இந்த மாதிரி என்சிசி, இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமான தவறுகள் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. மற்ற இடத்துல நடக்காதுன்னு நான் சொல்லல. சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்ப கண்கள் அங்கு வைத்து நிர்வாகத்தால் கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுக்க வர்றவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 22 வயசு உள்ள பையனா இருப்பார். இங்க நம்ம பிள்ளைகள் 17 வயசு 13 வயசு பிள்ளைய அங்க போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு அதிகப்படியான தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த பிடி இது போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் எஜுகேஷன் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, தொடுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடத்துல சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் தன்னுடைய பிள்ளைகளை தொடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. தொட்டவே தேவையில்லை. எங்க அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. அப்படியே ஏதோ ஒரு சின்ன அடி கொடுக்கறத அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய இதா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஒரு ஸ்கேலை வச்சு கையில் அடிக்க முடியும். தொடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பிடி, டான்ஸ் இது போன்ற இடங்கள்ல எளிதாக தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நிர்வாகம் இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நான் நினைக்கிறேன் இந்த கிருஷ்ணகிரி சம்பவம்ல ஏதோ எடுத்தவனே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஏற்கனவே சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கலாம். அப்பவே இவங்க உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷனை எடுத்து அனுப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஏன் இவங்க இப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல நமக்கு. அடுத்து ஆசிரியர்கள் மிக கவனமா இருங்க. நீங்க எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளைய ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கிட்ட பேசுவதோ, எப்பொழுதுமே அவங்களையே எல்லா வேலையையும் செய்ய வைப்பது, சில பேர் அப்படி இருப்பாங்க. சிலரை ஃபேவரிட் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இந்த வேலையை செய்யாதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்திலே போய் முடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டிய 2வது முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பிள்ளைகள் தவறு செய்யலாம். உடனடியா அவங்களுடைய தவறுகளை ஓரிரு முறை கண்டிதத்தோடு விட்டு விடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் போட்டு அந்த பிள்ளை ஏதோ திருத்துகிறேன் பேர் வழின்னு ரொம்ப ஏதோ திட்டுறது, வைக்கிறது, அதை செய்யறது, இதை செய்யறது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பொழுது இந்த குற்றச்சாட்டை என் மேல பொய்யா வச்சுட்டாங்கன்னு ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையா கூட இருக்கலாம். சில பிள்ளைகள் விவரமாக
தங்களை ஆசிரியர்கள் அதிகமாய் திட்டும்போது, வைக்கும் பொழுது, அவர் என்கிட்ட தப்பா நடந்தாருன்னு கூட குற்றச்சாட்டை வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆசிரியர் நீங்க என்ன பண்ணணும்? தேவையில்லாம அதிகப்படியா இந்த மாரி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏதாவது அவங்க கிட்ட பிரச்சனை பேரண்ட்ஸ கூப்பிட்டு சொல்லுங்க. அப்புறமேலு பிரச்சனை ஆனதுக்கப்புறம், இல்ல நான் அதிகமா கண்டிச்சேன். அதனால அந்த பொண்ணு என் மேல தப்பா கம்ப்ளைண்ட் குடுத்துருச்சு என்றெல்லாம் போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை நாம ஏன் உருவாக்கணும் என்று கேட்கிறேன். தேவையே இல்லையே! எக்காரணம் கொண்டும் தனியா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு பேசாதீங்க. இதுதான் 3வது முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்க யாரா வேணாலும் இருந்துக்குங்க. எந்த சூழ்நிலையிலயும் ஒரு பெண் பிள்ளைய உங்க ஆஃபீஸ் ரூமுக்கோ, ஸ்டாஃப் ரூமுக்கோ, வேற எந்த இடத்துலயும் இன்னொரு ஸ்டாஃப் இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க எக்காரணம் கொண்டும் தனியா கூப்பிட்டு பேசாதீங்க. அது எந்த மாதிரியான குற்றச்சாட்டையும் உங்கள் மேல் கொண்டு வரும். எச்சரிக்கையா இருங்க. அப்படி நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில நாம் ஞானமாய் நடக்க வேண்டி இருக்கிறது. கடைசியா யாராவது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஏதோ ஒரு பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, அது உண்மையிலே அது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம். முடிவெடுக்க முடியாது. இந்த பிள்ளை உண்மைய வந்து சொல்லுதா? நான் உடனடியா திடீர்னு போலீஸுக்கு கூப்பிட்டு, நாளைக்கு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு என்னங்க, அடுத்த நிமிஷமே போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு, இப்படி ஒரு பிரச்சனைய பண்ணிட்டீங்களே! இதெல்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் 2 பக்கமும் யோசிக்க வேண்டியிருக்கு. சும்மா சாதாரணமா சின்னதா எதுவுமே நடந்திருக்காது. சில பிள்ளைகள் பொய்யா கூட கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துரலாம். உண்மையா கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துரலாம். இத எப்படி நீங்க அணுகுவது? இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஜாக்கிரதையா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குங்கிறத, நீங்க ஒரு நல்ல மனசாட்சியா இருந்து அத ஆராய்ந்து பாருங்க. இப்ப இந்த நடந்த சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா, அது உண்மை நடந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு உடல்நிலை கோளாறு இருக்கு, வயிற்று வலி இருக்கிறது. தயவு செய்து அந்த உண்மை தெரிஞ்சா எதற்கும் பயப்படாதீங்க. நீங்களே இந்த 1098 கூப்பிட்டு சொல்லிருங்க. ஒருவேளை அரசாங்க பள்ளியில நீங்க வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. உங்க வேலைக்கெல்லாம் ஒண்ணும் ஆபத்து இல்ல. அப்படியே தனியார் பள்ளியில வேலை பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைய விட்டு தூக்குனாலும் அத பற்றி கவலை இல்ல. 1000 பள்ளிக்கூடம் இருக்கிறது. என்ன அதிகப்படியா உங்களுக்கு சம்பளம் குடுத்துற போறாங்க இந்த தனியார் ஸ்கூல்ல? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போதுங்க. அவங்க குடுக்குற இந்த 10,000த்துக்கும் 20,000த்துக்கும் நம்ம மனசாட்சிய வித்துட்டு நாம வேலை பார்க்கணுமா என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் பொழுது, அதே மாரி ஒரு ஸ்கூல் டீச்சர் நம்ம பிள்ளைக்காக நின்னாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? நாம நிக்கணும். ஆனா உண்மைத்தன்மைய நீங்க உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அது எந்த இதுவும் தெரியாமல் போகாது. கண்டிப்பா நமக்கு தெரியும். ஏற்கனவே இப்படிப்பட்டவர்கள் ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆள் கொஞ்சம் சரியில்ல. இவர் இப்படித்தான் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ தயவு செய்து நம்ம ஸ்கூல் நிர்வாகம் ஆனாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இது போன்ற தவறுகளை தடுக்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா, நம்ம வீட்ல பிள்ளைகள் இருந்தா அவங்கள நாம எஜுகேட் பண்ணுவோம். பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பசங்க இருந்தாலும் சரி. பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க. "நீ ஸ்கூலுக்கு போறயப்பா, உன் கூட படிக்கக்கூடியவங்க எல்லாமே உனக்கு சகோதரிகள் மாரின்னு சொல்லிக் குடுங்க. அவங்களுக்கு மரியாதை குடுக்கணும்னு சொல்லிக் குடுங்க. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிக் குடுங்க. நாளைக்கு இவங்க தான் ஒரு பெரிய டீச்சரா வரப்போறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா வரப்போறாங்க. ஒரு பயிற்சியாளரா வரப்போறாங்க. ஒரு ஐஏஎஸ்ஸா வரலாம், போலீஸா வரலாம். இவங்க எப்படி வேண்டுமானாலும் வரலாம். இவங்கள இங்கேயே நாம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சரி செய்ய வேண்டியிருக்கிறது. 5லே விளையாதது 50ல விளையாது. நம்ம கரங்கள்ல இருக்கும்போது அவங்கள என்ன செய்வோம்? எஜுகேட் பண்ணுவோம். சரியா? எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.